வெல்கம் டு கற்ற கற்பித்த சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? 10th ஜியோகிராஃபில முக்கிய வினாக்கள் பார்க்க போறோம். முதல் கேள்வி, மான்சூன் என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ வெப்பநிலை, ஆப்ஷன் பி ஜெட்காற்று, ஆப்ஷன் சி பருவகாலம், ஆப்ஷன் டி குளிர்காலம். இதற்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா பருவகாலம். அப்போ மான்சூன் என்பதன் பொருள் என்ன? பருவகாலம். அப்போ மான்சூனோட பொருள் என்ன? பருவகாலம். அடுத்து இதோட எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். மான்சூன் அப்படின்ற சொல் மவுன்சிம் அப்படின்ற அரபிச் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. மான்சூன் என்ற சொல் மவுன்சிம் அப்படின்ற அரபிச் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இப்போ மான்சூனோட பொருள் என்ன? பருவகாலம். இது எதுல இருந்து பெறப்பட்டுச்சுன்னா மவுன்சில் அப்படின்ற அரபிச் சொல்லிலிருந்து பெறப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இரண்டாவது கேள்வி, இந்தியாவில் ஒரே செயல்படும் எரிமலை. இந்தியாவில் ஒரே செயல்படும் எரிமலை எனது மினிக்காயா, லமினி தீவா, இல்ல பாரன் தீவு, லட்சத்தீவு. இதற்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரன் தீவு. அதாவது இந்தியாவில் ஒரே செயல்படும் எரிமலை என்னது? பாரன் தீவு. அடுத்து மூன்றாவது கேள்வி, இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கும் கடல் பகுதி எது? இந்தியாவையும் இலங்கையையும் பிரிக்கும் கடல் பகுதி எது? இதுக்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா பாக் நீர்ச்சந்தி. இந்தியாவையும் இலங்கை பிரிக்கும் கடல் பகுதி எது? பாக் நீர்ச்சந்தி. அடுத்து நான்காவது கேள்வி, இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் அமைந்துள்ள இடம் எது? இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் அமைந்துள்ள இடம் எது? ஹைதராபாத். இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் அமைந்துள்ள இடம் எது? ஹைதராபாத். அடுத்த ஐந்தாவது கேள்வி, இந்தியாவில் முதல் நீர்மின் நிலையம் எங்கு எப்போது நிறுவப்பட்டது? இந்தியாவில் முதல் நீர்மின் நிலையம் எங்கு எப்போது நிறுவப்பட்டது? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க. 1897 டார்ஜிலிங். இதுக்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா 1897 டார்ஜிலிங்ல. இது இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம். எப்போ? 1897 டார்ஜிலிங். அடுத்து ஆறாவது கேள்வி, இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம் எங்கு தொடங்கப்பட்டது? இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் எங்கு தொடங்கப்பட்டது? மும்பைல. இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம். இங்க என்ன பார்த்தோம்? நீர்மின் நிலையம் எங்க தொடங்கப்பட்டது? டார்ஜிலிங்ல. அதே அணுமின் நிலையம் எங்க தொடங்கப்பட்டது? மும்பைல. மும்பைல உள்ள தாராப்பூர் அப்படின்ற இடத்துல தொடங்கப்பட்டது. வருஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1969. இது 1897. கம்பேர் பண்ணி படிங்க. நீர்னா என்ன, அணுனா என்ன. அப்ப நீர்ல இருந்தா கரண்ட் எடுக்கிறோம். அந்த மாதிரி கம்பேர் பண்ணி படிங்க. அடுத்து ஏழாவது கேள்வி, உலகின் பெரிய புவியீர்ப்பு அணை எது? உலகின் பெரிய புவியீர்ப்பு அணை எது? பக்ரானங்கல் திட்டம். உலகின் பெரிய புவியீர்ப்பு அணை எது? பக்ரானங்கல் திட்டம் மூலமா தான் எடுத்திருக்காங்க. அடுத்து எட்டாவது கேள்வி, இந்தியாவின் மான்செஸ்டர் எது? இந்தியாவின் மான்செஸ்டர் எது? அப்போ இந்தியாவின் மான்செஸ்டர் எது? மும்பை. இதுக்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா மும்பை. அப்போ இந்தியாவின் மான்செஸ்டர் மும்பை அப்படின்னா தமிழ்நாட்டோட மான்செஸ்டர் என்னது? கோயம்புத்தூர். அப்போ இந்தியாவோட மான்செஸ்டர் மும்பை, தமிழ்நாட்டோட மான்செஸ்டர் கோயம்புத்தூர். அடுத்து ஒன்பதாவது கேள்வி, ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படும் நகரம் எது? சென்னை. இதுக்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னை. முக்கியமான கேள்வி, அடிக்கடி கேட்ட கேள்விகள் பார்த்துச்சுக்கோ. ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படும் நகரம் எது? சென்னை. பத்தாவது கேள்வி, இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை எங்கு தொடங்கப்பட்டது? இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை எங்கு தொடங்கப்பட்டது? மேற்கு வங்கம். இதுக்கான விடை மேற்கு வங்கம். இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை எங்கு தொடங்கப்பட்டது? மேற்கு வங்கம். அடுத்து 11வது கேள்வி, இந்தியாவின் தங்க நாற்கர சாலையின் நீளம். இந்தியாவின் தங்க நாற்கர சாலையின் நீளம். இதற்கான விடை 5846 கிலோமீட்டர். இந்தியாவின் தங்க நாற்கர சாலையின் நீளம் என்ன? 5846 கிலோமீட்டர். இந்தியாவில் உள்ள உயிர்கோள காப்பகங்கள் மொத்தம் எத்தனை? இந்தியாவில் உள்ள உயிர்கோள காப்பகங்கள் மொத்தம் எத்தனை? இதற்கான விடை 18. இந்தியாவின் உயிர்கோள காப்பகங்கள் மொத்தம் எத்தனை? இதற்கான விடை 18. அப்போ உயிர்கோள காப்பகங்கள்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்க போறோம். உயிர்கோள பெட்டகம் அல்லது காப்பகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிலம் மற்றும் கடலோர சூழ்நிலையை, நிலமா இருந்தாலும் கடலோர சூழ்நிலையை பாதுகாக்க ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த உயிர்கோள காப்பகங்கள். மொத்தம் எத்தனை இருக்கு? 18. நிலமா இருந்தாலும் கடலோர சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க ஏற்படுத்தப்பட்ட ஒண்ணுதான் உயிர்கோள காப்பகங்கள் அப்படின்னு சொல்லி. அடுத்து 13வது கேள்வி, வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம்
இயற்றப்பட்ட ஆண்டு. இதற்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா 1972. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1972. அடுத்து இந்தியா வனவிலங்கு வாரியம் எப்போ ஏற்படுத்துறாங்க அப்படின்னா 52. பாதுகாப்பு சட்டம் தான் 72. இந்தியாவோட வனவிலங்கு வாரிய போர்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து 52. புலிகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1973. அப்போ 1972 பாதுகாப்பு வனவிலங்கோட பாதுகாப்பு சட்டம் புலிகளை பாதுகாக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது 1973. அதே வனவிலங்கு வாரியம், இந்திய வனவிலங்கு வாரியம் 1952. அடுத்து 14வது கேள்வி, பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கணவாய் எது? பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கணவாய் எது? இதற்கான விடை ஹைபர் கணவாய். அதாவது பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் ரெண்டுமே முஸ்லீம் நாடு தானே கை கொடுத்துக்கிட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கணவாய் எது? ஹைபர் கணவாய். அடுத்து 15வது கேள்வி, விருத்த கங்கா என்று அழைக்கப்படும் ஆறு எது? விருத்த கங்கா என்று அழைக்கப்படும் ஆறு எது? இதற்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா கோதாவரி. விருத்த கங்கா அப்படின்னு அழைக்கப்படுற ஆறு என்னது? கோதாவரி. இது தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு எது? இந்த கோதாவரி. அப்போ விருத்த கங்கானாலும் கோதாவரி தான். தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு எதுன்னு கேட்டாலும் கோதாவரி அல்லது விருத்த கங்கா, ரெண்டு ஆப்ஷன்ல எது வேணாலும் இருக்கலாம், கவனிச்சுக்கோங்க. அடுத்து 16வது கேள்வி, இந்தியாவில் ஒட்டுமொத்த மழைப்பொழிவில் 75% எந்த பருவக்காற்று காலத்தில் கிடைக்கிறது? மறுபடியும் கேள்வியை சொல்றேன். இந்தியாவில் ஒட்டுமொத்த மழைப்பொழிவில் 75% எந்த பருவக்காற்று காலத்தில் கிடைக்கிறது? இதற்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு பருவக்காற்று காலம். இந்தியாவின் ஒட்டுமொத்த மழைப்பொழிவில் 75% எந்த பருவக்காற்று காலத்தில் கிடைக்கிறது? இதற்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு பருவக்காற்று காலம். அடுத்து 17வது கேள்வி, எவரெஸ்ட் சிகரத்தின் சராசரி உயரம் என்ன? எவரெஸ்ட் சிகரத்தின் சராசரி உயரம் என்ன? எவரெஸ்ட் சிகரத்தின் சராசரி உயரம் எது? 8848 மீட்டர். ஆப்ஷன் இ. எவரெஸ்ட் சிகரத்தோட சராசரி உயரம் 8848 மீட்டர். அடுத்து 18வது கேள்வி, இந்தியா ரயில்வேயின் தலைமையகம் எங்கு உள்ளது? இந்தியா ரயில்வேயின் தலைமையகம் எங்கு உள்ளது? இதற்கான விடை புதுடெல்லி. இந்தியா ரயில்வேயின் தலைமையகம் எங்கு உள்ளது? புதுடெல்லி. அடுத்து தக்கான பகுதியில் உள்ள பாசட் பாறைகளிலிருந்து உருவான மண். இதற்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா கரிசல் மண். தக்கான பகுதியில் உள்ள பாசல்ட் பாறைகளிலிருந்து உருவான மண் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரிசல் மண். அடுத்து 20வது கேள்வி, இந்தியாவில் மிக பழமையான முறை எது? கீழே உள்ளதுல எது பழமையான முறைன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை வந்து ஏரி பாசனம். இந்தியாவில் மிக பழமையான முறை எது? ஏரி பாசனம். மொத்தம் 20 முக்கியமான கேள்விகள் 10ஆம் வகுப்பு ஜியோகிராஃபில இருந்து எடுத்திருக்கோம். இதுக்கப்புறம் ரிப்பீட்டடா வீடியோஸ் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.